நற்பாக்கியம் பெற்ற அருமை சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லோர்கள் மனிதர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. மாதங்களில் நபி பிறந்த மாதத்தில் நாட்களில் தலை சிறந்த நாளான ஜும்மாவுடைய நாளில் அவனது இல்லத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று கொண்டு இருக்கின்றான். இதேபோல் நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. நீண்ட நெடிய காலமான இன்பத்தோடு மன ரசனையோடு அவனை நின்று வழிபட்டு வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும், நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர், மனைவி, மக்கள், உற்றார், உறவினர், உலக முஸ்லிம்கள் யாவருக்கும் அல்லாஹ்வை நசீபாக்குவானாக. உலகத்திலே வாழும் பொழுது மருத்துவமனை சிரமம், அதன் செலவினங்கள், அதன் கஷ்டங்களிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கின்ற அளவிலா வாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இடமளிப்பானாக. அந்த துஆவோடு எல்லாருடைய துஆவையும் ஆதரவையும் உரைய ஆரம்பிக்கின்றேன். இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு இறுதி நபியின் இறுதி நாட்கள். மேலானவர்களே, கடந்த 4-5 வாரங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை பற்றி, அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், எப்படியெல்லாம் சேவையாற்றினார்கள், என்ன மறுமலர்ச்சியை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினார்கள், எப்பேற்பட்ட வாழ்க்கையை தரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தினார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் அறிந்து கொண்டோம். இனி நபி பிறந்த இந்த மாதத்தினுடைய கடைசி மாதமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி வேலை எப்படி இருந்தது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்மாவிலே நாம் அறிய இருக்கின்றோம். மேலானவர்களே, உலகிலே வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் மரணம் உண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாத உண்மை. மரணம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வந்தே தீரும். இறைவனை மறுக்க, அதாவது இறைவனை ஏற்க மறுப்பவர்கள் கூட மரணத்தை யாரும் மறுப்பதில்லை. எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் மரணம் வந்தே தீரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வயபுகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். உன் இறைவனுடைய திருமுகத்தை தவிர அத்தனையும் உலகத்திலே அழியக்கூடியது. குல்லுமன் அலைஹா ஃபான். அல்லாஹ் சொல்றான், எல்லாமே அழியக்கூடியது, எல்லாரும் அழியக்கூடியவர்கள். இறைவன் மட்டுமே நித்திய ஜீவன், அவன் மட்டுமே நிலையானவன், நிரந்தரமானவன். அவனுக்கு அழிவில்லை, அவனுக்கு மரணம் இல்லை. உலகிலே பிறந்த அத்தனை பேரும் ஒரு நாள் அவர்களை மரணம் வந்தே தீரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யிதா. நீங்கள் எங்கு இருந்த போதிலும் மரணம் உங்களை வந்தே தீரும். உயர்ந்த கோட்டைகளிலும் கொத்தளங்களிலும் அடுக்கு மாடிகளிலும் நீங்கள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்தே தீரும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். எனவே அந்த மரணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை தான் நிரந்தரமானது, அசலானது என்பதை நாம் உண்மையிலேயே யாரும் கண்டிப்பாக இதனுடைய விஷயத்தை நாம் சந்தேகிக்க முடியாது. உலகிலே ஒருவர் அப்படி மரணிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்துக்கும் தகுதியான எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றளவில் உயிரோடு இருந்திருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ் தன் வரையிலே குறிப்பிடும் பொழுது நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னான், இன்னக்க மையித்தும் வ இன்னம் மையித்தும். நபியே, உங்களை தொல்லை தருகின்ற, துன்புறுத்துகின்ற அவர்களும் மரணித்து விடுவார்கள், நீங்களும் மரணித்து விடுவீர்கள் என்பதை அல்லாஹ் இந்த ஆயத்தின் மூலமாக நபிக்கும் மரணம் உண்டு என்பதை அல்லாஹ் தெளிவுபட சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அப்பேற்பட்ட எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வேலையை பற்றி நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு நபர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையும் சம்பூர்ணமானது, பூர்த்தியானது, பூரணமானது.
ரசூலுடைய மரணமும் அப்படித்தான். நம்ம உம்மத்திற்கு தலை சிறந்த படிப்பினையை பாடத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்று இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் நமக்கு எப்படி ரஹ்மத்தாக நிஅமத்தாக மிகப்பெரிய படிப்பனையாக எப்படி அமையும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். நபிகளாரை பற்றி நாம் முழுமையாக படிக்க வேண்டும். நபிகளாரை பற்றி மக்களுக்கு நாம் எத்தி வைக்க வேண்டும். ஒவ்வொரு கடைசி நிமிடங்கள் கூட வரலாற்றிலே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி ஒரு தலைவரை நாம் பார்க்க முடியாது. எத்தனையோ தலைவர்கள் உலகத்திலே வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள். அவர்களை பற்றி துல்லியமான எந்த விஷயங்களும் வரலாறு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி அவர்கள் பிறப்பு முதல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற வரைக்கும் உண்டான அத்தனையும் வரலாற்றிலே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது என்பது நாம் உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயம். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரம் மிக பாக்கியமானதாக இருந்தது, மிக பரக்கத்தானதாக இருந்தது. எத்தனையோ தலைவர்களுடைய இறுதி நேரம் மிக மோசமாக முடிந்திருக்கின்றது. எத்தனையோ ஆன்மீக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், தத்துவ ஞானிகள், எத்தனையோ விஞ்ஞானிகளுடைய மரணம் ஏனோ மிக கோரமாக விகாரமாக எல்லாம் முடிந்திருக்கின்றது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய மரணம் அப்படி அல்ல, ரசூலுடைய பிரிவு அப்படி அல்ல. நாம் வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ பேர்களுக்கு இறுதி முடிவு மரியாதைக்குரியதாக இருக்கவில்லை. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னா, சாக்ரடிஸ் பெரிய ஒரு விஞ்ஞானி, அவர் தத்துவ ஞானி. ஆனால் அவருடைய இறுதி முடிவு பார்த்தீங்கன்னா, சிறைச்சாலையிலே அவர் நஞ்சூட்டப்பட்டு விஷம் கொடுக்கப்பட்டு அவர் மரணித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். சாக்ரட்டிஸை பற்றி தெரியாத ஆளுகளே இருக்க முடியாது. ஆனால் அவருடைய இறுதி நேரம் எப்படியாச்சு, ஜெயிலில் போட்டு அவரை சித்திரவதை பண்ணி அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டு அவர் மரணித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதே போல பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய தத்துவ ஞானி லியோ டால்ஸ்டாய், அவருடைய மரணத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, ரயில்வே நிலையத்தில் பிளாட்பாரத்தில் ஒரு சேரில் உட்கார்ந்த மாதிரி கேட்பாரற்று என அவருடைய மரணம் நிகழ்ந்தது என்று வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது. எவ்வளோ பெரிய தத்துவ ஞானியவர்! ரஷ்யாவுடைய உலக உங்களுக்கு அந்த புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற லியோ டால்ஸ்டாயினுடைய மரணம் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பிளாட்பாரத்தில் ஒரு இருக்கையிலே அமர்ந்து தன் இறுதி முடிவை அவர் தடுத்தார் என்று சொன்னால், கேட்பார்த்திலே அவருடைய மரணம் ஏற்பட்டது. இன்னும் அதே போல பார்த்தீங்கன்னா, நெப்போலியன், மிகப்பெரிய உலகத்தையே ஆட்டி படைத்த நெப்போலியனுடைய மரணம் ஹலீனா தீவிலே சிறையிலே அவர் மரணம் அடைந்தார். அப்படியே எத்தனையோ உலகத்தை மாற்றி அமைத்த, உலக வரலாற்றை மாற்றி அமைத்த, திருப்புமுனையை ஏற்படுத்திய மாவீரர்கள், தத்துவ ஞானிகள் நிறைய பேருடைய இறுதி முடிவு மோசமாய் போனது என்பதுதான் வரலாறு. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலும் இதற்கு அப்பாற்பட்டவர்கள், மாறுபட்டவர்கள். முன்கூட்டியே அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தங்களுடைய இறுதி வேலை அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்யினான், அடையாளம் காட்டினான். எனவே அதை வைத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்திம வேலையை, தன் இறுதி வேலையை ரசூலுல்லாஹ் அறிந்து கொண்டார்கள். அதை சஹாபாக்களுக்கும் உணர்த்துவதற்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறார், தயங்கலர். அப்ப உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ செய்வாங்க. என்ன துஆ செய்வாங்க? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அர்தலில் உமர். அர்தல் உமர்னா என்ன? தள்ளாத நிலையிலே நான் மரணிப்பதை விட்டு நான் பாதுகாப்பு தேவை ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க. தள்ளாத வயதுலன்னா என்ன? ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகும்போது 63 வயசு. அது தள்ளாத வயது அல்ல, அது குச்சி ஊட்டுகின்ற அந்த பருவம் அல்ல. தன் வேலைகளை தானே பூர்த்தி செய்ய முடியாத ஒரு பருவம் அல்ல 63 வயசுங்கிறது. நல்ல நிலைமையில இருக்க இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். 60-70 வயசுக்குட்பட்டவர்கள் எவ்வளவு உற்சாகமாக இருக்கின்றார் என்பதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்
அவருடைய மரணம் 63 வயதிலே நிகழ்ந்தேறியது. ரசூலுல்லாஹ் கேட்டதனுடைய துஆவுடைய பரக்கத்து, யா அல்லாஹ் என்னை தள்ளாத வயதில் மரணிப்பதிலிருந்து உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுறேன். நிறைய பேரை பார்க்கிறோம், 90 வயசு 100 வயசுக்கு மேல அவங்க என்ன செய்யறாங்க, கஷ்டப்படுறாங்க. நிறைய இடங்கள்ல படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. நிறைய பேர் கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அவங்களுடைய வேலைகள் அவங்களே பூர்த்தி செய்ய முடியாம இருந்த இடத்திலேயே சிறுநீர் கழிச்சு படுக்கையிலேயே அவர்கள் மலஞ்சலம் கழிக்கக்கூடிய ஒரு அமல நிலைக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க, தள்ளப்பட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் என்ன செய்யறாங்க, திட்டி நம்ம தீர்க்கிறாங்க. இவங்களுக்கு மௌத்து வராதா, என்னால வச்சு பார்க்க முடியலையே, என்னால பராமரிக்க முடியலையே, சனிய போய் சேர்ந்தா பரவாயில்லைன்னு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஒதுக்குறாங்க. அப்பேற்பட்ட நிலைமையில ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் அப்பே என்னை இந்த நிலைமையில கொண்டு போய் விட்டுறாங்க. மக்கள் என்னை ஒதுக்குகின்ற அளவிற்கு, மக்கள் என்னை சீ என்று ஒதுக்கக்கூடிய அளவிற்கு என் மரணத்தை நீ தந்து விடாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்கன்னா, உண்மையிலேயே அல்லாஹ் அப்பேற்பட்ட நிலைமைக்கு ரசூலுல்லாஹ்வை கொண்டு போகல. நல்ல அதாவது திரகாத்திரமான முறையில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய வேலைகளை, தங்களுடைய வேலைகளை தாங்களே பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவு பிரிவு ஏற்பட்டது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்பதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு இப்போது இருக்கக்கூடிய இந்த ரபீஉல் அவ்வல் பிறை 12 அன்று முற்பகல் நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்று சொன்னார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரியக்கூடிய உலகத்தை விட்டு மறையக்கூடிய இந்த நிலைமையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு நம்ம என்ன செய்யறாங்க, எட்டி வைக்கிறாங்க. எப்பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு என உணர்த்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வஃபாத் ஆகக்கூடிய முதல் ஆண்டு ஹிஜ்ரி 10ல ரமலானுடைய மாசத்துல எப்பொழுதுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹ் வருகை தந்து அந்த ஆண்டு இறங்கிய வஹியை ஒரு தடவை ஓதி காட்டுவார்கள். ரசூலுல்லாஹ் பதிலுக்கு ஜிப்ரீல்கிட்ட ஓதி காட்டுவாங்க. ஆனா வஃபாத் ஆகக்கூடிய அந்த ஆண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தர்றாங்க. எப்பொழுதுமே ஒரு தடவை ஓதி காட்டுகின்ற ஜிப்ரீல் அந்த ஆண்டு ரமலானிலே 2 முறைகள் ரசூலுல்லாஹ் ஓதி காட்டுறாங்க. அப்பயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வேலை நெருங்கிவிட்டது என்பதை அல்லாஹ் சூசகமாக உணர்த்துகின்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 முறை ஓதி காட்டினார்கள். அந்த ரமலானிலே எப்பொழுதுமே எல்லா ரமலானிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 நாட்கள் மட்டுமே யாத்திகாஃப் இருப்பாங்க, பள்ளியில் தங்கி இருப்பாங்க. ஆனால் வஃபாத் ஆகக்கூடிய அந்த ஆண்டு ரமலான்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யதார்த்தமாக 20 நாட்கள் யாத்திகாஃப் இருக்கிறாங்க. இப்போ அல்லாஹ் ஒவ்வொரு விஷயங்களா எடுத்து காட்டுறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போறாங்க, ரசூலுல்லாஹ் இந்த உலகை விட்டு மறைய போகின்றார் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக உணர்த்துகின்றார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 2 தடவை ஓதி காட்டுறாங்க. அந்த ரமலான் ரசூலுல்லாஹ் 20 நாட்கள் யாத்திகாஃப் இருக்கின்றார் என்று சொன்னால், அப்போ அல்லாஹ் தஆலா சன்னமாக நபிகளாருக்கு என்ன செய்கின்றார், உங்களுடைய இறுதி நேரம் நெருங்கிவிட்டது என்பதை உணர்த்துகின்றார். அதே போல அடுத்த அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக போகக்கூடிய ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பாகத்தான் ரசூலுல்லாஹ் அந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு போறாங்க. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இறுதி ஹஜ். ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு ஹஜ் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில செய்தார்கள். அந்த ஹஜ்ஜத்துல் விதாவிலே அரஃபா மைதானத்திலே லட்சக்கணக்கான மக்கள் கூடி இருக்கின்றார்கள். அப்பொழுது பல விஷயங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசமாக சொன்னாங்க. இறுதி உபதேசத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றி, அப்ப அந்த பயானுக்கு இடையில ரசூலுல்லாஹ் தன்னுடைய குத்பா அந்த உரைக்கு இடையிலே இந்த வார்த்தையை நம்ம சொல்கின்றார்கள். அப்பொழுதே சஹாபாக்கள் ஆடி போனார்கள் இந்த வார்த்தையை கேட்ட உடனே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி லா அத்ரி லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹாதா பிஹாதல் மௌகிஃபி அபதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, எனக்கு தெரியாது இந்த ஆண்டுக்கு பின்னர் உங்களை நான் மீண்டும் சந்திப்பேன் என்று எனக்கு தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்திலே இனி எப்பொழுதும் உங்களை நான் அதாவது
சந்திப்பேனா சந்திக்க மாட்டேனா என்று எனக்கு தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே சஹாபாக்களுடைய கண்களுக்கு கண்கள் சொன்னா ஏன் திடீர்னு இந்த வார்த்தையை சொல்றாங்க? சஹாபாக்களுக்கு அப்பொழுது புரியவில்லை. இருந்தாலும் கூட அதை கடந்து போய்விடலாம் என்று எண்ணக்கூடிய நேரத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு பின்னர் ஜம்ரத்துல் அக்கபாவிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, குது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடமிருந்து ஹஜ்ஜுடைய எல்லா கிரியைகளையும் அமலில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? பல அல்லி லா ஹஜ்ஜு மஅத ஆமி ஹாதா, இந்த ஆண்டிற்கு பின்னர் அடுத்து நான் ஹஜ்ஜு செய்யாமல் என இருக்க முடியும், அது அடுத்து நான் ஹஜ்ஜுக்கு வராமல் போகலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2ஆம் முறையாக சஹாபாக்களுக்கு உணர்த்துறாங்க. முதல் தடவை ஹஜ்ஜத்துல் விதால அரபா மைதானத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த ஆண்டுக்கு பிறகு அடுத்து உங்களை நான் சந்திப்பேனா என்று எனக்கு தெரியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வார்த்தை அங்க சொன்னாங்க. அடுத்த 2 நாளைக்கு பின்னாடி ஹஜ்ஜுடைய அமல்களை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது அடுத்தபடியா சொன்னாங்க, இந்த ஆண்டுக்கு பிறகு அடுத்து நான் ஹஜ்ஜு செய்யாமல் கூட போகலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறைகள் சஹாபாக்களுக்கு உணர்த்துகின்றார்கள் தன்னுடைய மரண வேலை நெருங்கிவிட்டது என்பது. இதற்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் ஐயாமத் தஷ்ரீக்கு நம்ம சொல்றோமே, அந்த இடைப்பட்ட காலத்துல ஹஜ்ஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அந்த பிறை 10, 11, 12, 14 ஐயாமத் தஷ்ரீக்கு சொல்லுவோம். ஹஜ்ஜு துல்ஹஜ் மாசத்துல அந்த நாள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு ஒரு சூரா அல்லாஹ் தஆலா இறக்கிடலாம். அதான் சூரத்துல் நஸ்ர். இதா கா நஸ்ருல்லாஹ் ஃபத்ஹ், அந்த சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்கி வச்சான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூப்பிட்டு ஓதி காட்டினாங்க. இந்த சூறா ஓதி காட்டின சஹாபாக்கள்லாம் ஆனந்தம். ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தினுடைய விளக்கம் கேட்டீங்கன்னா, இதா கா நஸ்ருல்லாஹ் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்துவிட்டால் மக்களை நீங்கள் காண்பீர்கள். வரை தன்னாச எதுகுலூன ஃபீ அஃப்வாஜா, கூட்டம் கூட்டமாக இந்த தீனிலே மக்கள் சாறை சாறையாக இந்த மார்க்கத்திற்குள்ளே வருவார்கள். அப்ப இந்த ஆயத்துல சொன்ன உடனே சஹாபாக்கள்லாம் நினைச்சாங்க, நிறைய மக்கள் இஸ்லாத்துக்கெல்லாம் என்ன செய்யறாங்க, வர்றது நல்ல விஷயம் தானே. ஒரே ஒரு சஹாபி மட்டும் ஒவ்வொரு சிறுகளில் தேடி தேடி அழுகிறாங்க. இந்த ஆயத்தை கேட்ட உடனே யாருக்கு ஒன்றும் புரியல. எல்லா பேரும் என்ன நினைச்சாங்கன்னா, என்ன மகிழ்ச்சியான நேரம் ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கும்போது அபூபக்கர் மட்டும் ஏன் உட்காந்து இப்படி தேம்பி தேம்பி அழுகுறாங்க, ஒன்றும் புரியலையே. பக்கத்துல போய் கேட்டாங்களா, அபூபக்கர் ஏன் அழுகுறீங்க, இது நல்ல செய்தி தானே, ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா மக்களும் இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொள்றதும் மக்கள் சார சாரையா கூட்ட கூட்டமா இஸ்லாத்துக்கு நல்ல விஷயம் தானே, ஏன் அழுகுறீங்க கேட்டாங்களா. அப்பதான் சொன்னாங்களா, இந்த ஆயத்தை நல்லா ஓதி பார்க்கும்போது தெரியும் அல்லாஹ் தஆலாவுடைய மறைமுகமான சூசகமான ஒரு செய்திக்குள்ள இருக்கு. ரசூலுல்லாஹ் நம்மளை விட்டு வெகு சீக்கிரத்துல பிரிய போறாங்க, வஃபாத்தாக போறாங்கிறது ஆயத்திற்கு எப்படின்னு கேட்டா, ரசூலுல்லாஹ் வந்த வேலை முடிஞ்சது. ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு வேலை இல்லை. ரசூலுல்லாஹ் எதற்காக வேண்டி வந்தார்கள்? இந்த தீன் இஸ்லாத்தை என மக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அல்லாஹ் அவர்களை அனுப்பி வச்சான். எப்ப மக்கள் கூட இஸ்லாம் வந்துட்டாங்களோ, இனி நபிக்கு வேலை இல்லை, இனி ரசூலுல்லாஹ் உலகத்துல இனி இருக்க போவதில்லை என்பதை தான் அல்லாஹ் உணர்த்துகின்றான். எனவேதான் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க, அடிச்சு சொன்னாங்க, ஆணித்தரமா சொன்னாங்க, இந்த ஆயத் உண்மையிலேயே அல்லாஹ்வின் ஆணையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவைத்தான் சுட்டி காட்டுகின்றது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்ப உண்மையிலேயே சஹாபாக்கள் அதை ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. ரசூலுடைய அந்த மறைவு, ரசூலுடைய அந்த பிரிவு, அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் கூட இருந்தவர்கள், அவர்களோடு அந்த பழகுகிறவர்கள் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பிரிய முடியும் என்ற ஏக்கத்திலே அவர்கள் இருந்தார்கள். அதையும் கடந்து போய் அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாக ஹிஜ்ரி அந்த 11 ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல்ல வஃபாத்தாக போறாங்க. அதுக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சஃபர் மாசம், 1 மாதத்துக்கு முன்பாக சரியா சஃபருடைய மாசம் பிறை 28ஆம் நாள் ஜன்னத்துல் பக்கீல ஒரு ஜனாசாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வச்சுட்டு ஜனாசாவை முடிச்சுட்டு ரசூலுல்லாஹ் தங்க வீட்டுக்கு வர்றாங்க. அந்த சேர்த்து இருக்காருங்க இந்த முன்னாடி, சரி அங்கங்க இந்த நல்லா முன்னாடி இருக்காங்க, சரி கொஞ்சம் முன்னாடி வாங்க தண்ணி, இங்கே வாங்க, கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க, நல்லா முன்னாடி முடியாதவங்க சாப்பிட்டுக்கோங்க, முடியல கொஞ்சம் அந்த முன்னாடி இருக்காங்க.
அது சரியாக சஃபருக்கிற 28 அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவில் பங்கெடுத்து வீட்டுக்கு வர்றாங்க. வரும்போது ரசூலுல்லாஹ் கடினமான தலைவலி வந்தவுடனே ஆயிஷா சொன்னாங்க, என்னன்னு தெரியல, இதுவரைக்கும் இப்படி எனக்கு ஒரு தலைவலி என்ன வந்ததில்லை, கடினமான தலைவலியாக இருக்குதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு அந்த நம்ம தலைவலியிலேயே ஆயிஷா அம்மாவும் சொல்கிறாங்க, எனக்கும் இதே மாதிரி வலியாக இருக்குது, தலைவலியாக இருக்கின்றது சொல்லி ஆயிஷா அம்மாவும் சொல்கிறாங்க. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அந்த தலைவலியோடைய காய்ச்சலும் சேர்ந்து வந்துருச்சு. கிட்டத்தட்ட 10 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஃபர் மாதம் பிற 28 இருந்து கிட்டத்தட்ட அதில் இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தில் கிட்டத்தட்ட அதில் ஒரு 8 நாள், இதில் ஒரு 2 நாள், 10 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமான காய்ச்சல், கடினமான தலைவலி. அல்லாஹ் தஆலா உணர்த்துகின்றான் சூசகமாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில தினங்களில் இந்த உலகத்தை விட்டு புரிய போகின்றார் என்பதை அல்லாஹ் தஆலா உணர்த்துமுகமாகத்தான் இப்பேற்பட்ட ஒரு காய்ச்சலையும் தலைவலியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். இப்பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி ஒரு புரியாமலே இருக்கிறாங்க, சஹாபாக்கள் வர்றாங்க, ரசூலுல்லாஹ் பார்க்க. ஆனால் இந்த 10 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையை விடலை, தொழுகைக்கு போகிறாங்க, போய் இமாமத்து பண்ணுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனாலும் கூட இமாமத்து பண்ணி உடனே வீட்டுக்கு வந்துடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடினமான தலைவலி. சரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகுவதற்கு 5 நாளைக்கு முன்பாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்க, லுஹருடைய நேரம் ரொம்ப அப்படியே கொஞ்சம் முடியாமல் தான் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற 12 அன்னைக்கு வஃபாத் ஆகுறாங்க. அந்த 5 நாளைக்கு முன்னாடி கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹர் தொழுகைக்கு மஸ்ஜித் நபவிக்கு போகிறாங்க. லுஹர் தொழுகைக்கு போய் இமாமத் பண்ணுறதுக்கு முன்னாடி, லுஹருக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி எல்லாத்தையும் உட்கார வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசீஹத் பண்ணுறாங்க, உபதேசம் பண்ணுறாங்க. லுஹர் தொழுகைக்கு முன்னாடி நடந்தது இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லுஹர் தொழு அவங்க தான் வைக்கிறாங்க. அப்போ லுஹர் தொழுகை முடிஞ்ச உடனே மீண்டும் மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டி சொல்கிறாங்க, நீங்கள் அன்சாரிகளுடைய விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள், அன்சாரிகளை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொன்னால், நான் முதலாக மார்க்கத்தை ஏற்ற பொழுது என்னை கண்ணியப்படுத்துகிற மதீனாவாசின் அன்சாரிகள், அவர்களை நீங்கள் ஒரு காலமும் அவங்கள நீங்கள் மன நோவினை நான் படுத்திட வேணாம், அன்சாரிகளை கண்ணியப்படுத்துங்க. இந்த தீன் அவங்க கண்ணியப்படுத்தினாங்க, என்னை கண்ணியப்படுத்தினார்கள், அன்சாரிகளுடைய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் பண்ணிட்டு சொல்கிறாங்க, உங்களில் யாருக்காவது அந்த கடன் தர வேண்டியது இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து அந்த கடனை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சொன்னால், உங்களை யாரையாவது நான் அடித்து இருந்தால் அதற்கு நீங்கள் பதிலுக்கு பதில் என்னை நீங்கள் அடித்து கொள்ளலாம், இதோ என் முதுகு தயாராக இருக்கின்றது. உங்களை யாரையாவது என்னைக்காவது நான் வாழ்க்கையில் நான் அடித்திருந்தாலோ, திட்டி இருந்தாலோ, ஏசி இருந்தாலோ அதற்கு நீங்கள் பரிகாரம் தேடிக்கொள்ளலாம். யார்த்தையாவது நான் யாருக்காக வேண்டிய அந்த காசு வந்து அந்த பாக்கி இருந்துன்னு சொன்னால் அதை நீங்கள் சொல்லுங்கள். சொன்ன உடனே ஒரு சாமி எழுந்திருந்தாங்க, நாயகமே அந்த ஒரு நாள் ஒரு ஏழைக்கு நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு ஒரு 3 திருகங்கள் உங்களுக்கு நான் கொடுத்தேன், அந்த கடன் நான் கொடுத்தேன்னு சொன்னேன். அடுத்த நிமிஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்லுல் அலில்லா பக்கத்தில் தன்னுடைய சச்சானுடைய மகன் அப்பாஸ் அல்லாஹ்வுடைய சகோதரர் அவங்கள சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அந்த 3 திருகத்தை இவருக்கு நீங்கள் வந்து கொடுத்ததுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது என்ன செய்யறாங்க சொல்கிறாங்க. அடுத்து யாரையாவது நான் அடித்திருந்தால் இந்த மாதிரி வந்து வாங்கிக் கொள்ள சொன்ன உடனே அந்த நம்ம சபையில் ஒருத்தவங்க இருந்தாங்க, உகாஷான்னு சொல்ற ஒரு சஹாபி, அவங்க வந்து நாயகமே ஒரு தடவை போருக்கு நாங்கள் வரிசை நிற்கும் போது என்னுடைய உங்களில் கையில் வச்சிருந்த அந்த ஈட்டியால் லேசா என் முருகை நீங்கள் குத்தினீர்கள், அதற்கு நான் என்ன செய்யணும், அதே மாதிரி நான் உங்களை நான் செய்யணும் சொன்ன உடனே தன்னுடைய அறைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் தன்னுடைய முபாரக்கான ஆடையை அகற்றி, இதோ உன்னை நான் அடித்தது போன்று என்னை நீ அடித்துக்கலாம் என்று சொன்ன பொழுது, நாயகமே என்ன இதை மன்னித்து விடுங்கள், உங்களுடைய நபித்துவத்துடைய அந்த முத்திரையை நான் முத்தமிட வேண்டும், அதை நான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த மாதிரி நான் சொன்னேன், என்னை மன்னிச்சிருந்தாங்க சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி அணைத்து என்ன செய்யறாங்க, சஹாபி ரசூலிடத்தில் மன்னிப்பது கோருகின்றார்கள். இப்படியாக நீண்ட நெடிய நிகழ்வது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உபதேசம் முடிச்ச உடனே வீட்டுக்கு வர்றாங்க. அன்றைய மஹ்தி தொழுகை நபி ஸல்லல்லாஹு வஃபாத்தாருக்கு 5 நாளைக்கு முன்னாடி அன்றைய லுஹர் தொழுகை உபதேசம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடறான்.
அந்த மகரிப் தொழுகை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வைக்கிறாங்க. அதுதான் கடைசி மகரிப் ரசூலுல்லாஹ் இமாமத்தான் நின்று. அப்ப அந்த மகரிப்ல முர்சலா சூரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா வரலாற்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய அந்த கடைசி மணித்துளிகள் வரை வரலாற்றிலே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹ் வஃபாத்தாகும் பொழுது, ரசூலுல்லாஹ் கடைசி இமாமத்து பண்ணும் பொழுது என்ன சூரா ஓதினார்கள் என்பதை உட்பட சஹாபாக்கள் எந்த விதமான அதாவது மறைவும் இல்லாமல், ஒரு மறைவும் இல்லாமல் அப்படியே நம்ம பாதுகாக்கப்பட்டிருக்கின்றன என்று சொன்னால் உண்மையிலேயே எம்பெருமான சல்லாசனின் மகரிப் தொழுகையில முர்சலா சூராவை ஓதினாங்கன்னு சொல்லி அதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடைசி மகரிப் தொழுகையாக இருந்தது. அடுத்தபடியாக அந்த இஷா தொழுகையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இஷா தொழுகை முடியவில்லை. அப்ப இஷா தொழுகை வைக்க முடியல. உடனேயே பின்னாடி இருக்கக்கூடிய அபூபக்கரை தன்னுடைய இடத்திலே நிறுத்திவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் வந்து விடுகின்றார்கள். அதற்கு பின்னர் மக்களிடத்திலே ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் இஷா தொழுகை பின்னாடி சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ் தஆலா யூத நஸராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டுமாக. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தையை நாம் அவதானித்து கவனித்து பார்க்க வேண்டிய வார்த்தை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூதர்கள் மீது கிறிஸ்தவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும். ஏன் தெரியுமா? அவர்கள் தங்களுடைய அதாவது அடக்க ஸ்தலங்களை வணக்க ஸ்தலங்களாக ஆக்கி கொண்டார்கள். அப்பேற்பட்ட நிலைமையில நீங்களும் ஆகிவிடாதீர்கள், என்னுடைய அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக ஆக்கி விடாதீர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, உணர்த்துகின்றார்கள். எப்படி அவர்கள் தங்களுடைய நபிமார்களை தெய்வங்களாக கடவுள்களாக ஆக்கி கொண்டதை போல நீங்களும் ஆக்கி விடாதீர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, உணர்த்திவிட்டு பிறகு தன் வீட்டிற்கு தன் இல்லத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க. இறுதியாக 2 நாளைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன்னா லுஹர் தொழுகையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்துல இருந்த இமாமா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்ய நிற்கிறாங்க. அப்போ கூட இந்த 5 நாளைக்கு முன்னாடி என்னால் முடியலை, அப்போ என்னுடைய இடத்துல அபூபக்கரை என்னை நிறுத்த வைத்து இமாமத்து பண்ண சொல்லுங்க சொன்னப்போ ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க, நாயகமே என்னுடைய தந்தை இலகிய மனம் படைத்தவர், நீங்கள் நிற்கிற இடத்துல அவரால் நிற்க முடியாது, அவர் என்ன செய்வார், அவரால் ஓத முடியாது, அவர் என்ன அழுது விடுவார், இப்படியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டாங்க, என்னுடைய பேச்சுக்கு நீங்கள் மீறக்கூடாது, அபூபக்கரைத்தான் என்னுடைய இடத்தில் இமாமாக நிற்க வைக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு இணங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் என்ன செய்றாங்க, இமாமத்து பண்றாங்க. சரியாக 2 நாளைக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு லுஹர் தொழுகையில அபூபக்கர் சித்திக் பக்கத்துல நின்று பின்னால் நின்று ரசூலுல்லாஹ் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். அப்ப நான் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய காலத்துல இருக்கிறாங்க. இவ்வளவு முடியாம இருந்த நேரத்தில் கூட என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு கடைசி வரைக்கும் வந்து பள்ளி வாசல்ல தொழுகையை நிறைவேற்றினார் என்று சொன்னால் இன்றைக்கு சின்ன விஷயங்களுக்காக வேண்டி தொழுகை விட்டு விடுகின்றோம், ஜமாத் விட்டுறோம், நம்மளா வர்றோம், நம்மளா 2 பேர்த்த சேர்த்து நானும் ஜமாத் நடத்துறேன்னு சொல்றோம். ஆனால் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாத்து கொடுத்த முக்கியத்துவம் என்ன என்பதை எண்ணி பார்க்கணும். எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும் சரி, தலை போற காரியமா இருந்தாலும் சரி, முதல் ஜமாத்து முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் போய்க்கலாம், நம்மளா நம்ம தொழுதுக்கலாம், நம்மளா ஜமாத் வச்சுக்கலாம் என்ற எண்ணத்தை நாம் விட்டு அந்த முதல் நேரத்தில் ஆரம்ப நேரத்தில் நாம் ஜமாத் முக்கியத்துவம் கொடுக்கணும். பல வேலைகள் நாம் தியாகம் செஞ்சு வரும் பொழுது அல்லாஹ்வுடைய உதவியை நம்மால் பார்க்க முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வஃபாத் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்பாக அபூபக்கர் சித்திக் அருகே நின்று லுஹர் தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். இதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் நபவியில தொழுத கடைசி அந்த தொழுகை. அடுத்து 1 நாளைக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அறையில இருந்து வந்து பார்க்குறாங்க, மக்கள் எல்லாம் எப்படி நம்ம தொழுகை தான் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரித்து விடாமல் ஒற்றுமையாய் ஓரணியிலே நின்று அவர்கள் சொல்லக்கூடிய அந்த காட்சியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆனந்த கண்ணீரோடு பார்க்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். இப்பேற்பட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை விட்டு செல்கின்றோம் என்ற அந்த ஆத்மார்த்த திருப்தியோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பார்வை இருந்தது. சஹாபாக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தாங்க, ரசூலுல்லாஹ் நல்லா ஆயிட்டாங்க, இனிமேல் வந்துருவாங்க, மீண்டும் ரசூலுல்லாஹ் இமாமத்து நமக்கு இது வைக்க போறாங்கன்னு நினைச்சு அந்த சுபுஹ் தொழுகையில
நபி ஸல்லல்லாஹு தங்களுடைய வீட்டில் இருந்து அந்த அறையினுடைய அந்த அந்த திரையை விலக்கி பார்த்த உடனே இமாமத்தில் சுபு தொழுகையில் எல்லாம் இருக்கிறாங்க. சித்திக்குல் அக்பர் என்ன செய்கிறாங்க, பின்னாடி இருந்து அதை பார்த்து கொஞ்சம் லேசாக என்ன செய்கிறாங்க, பின்னாடி வந்தெல்லாம் ரசூல்லா முன்னாடி இமாமத்து இது அவங்க உடலாக நினைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாராவிலே சைக்கிள் மூலமாக சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே நில்லுங்கன்னு சொல்லி. அப்போ இறுதியாக அந்த பார்வை சஹாபாக்கள் உண்மையிலேயே மிக ஆனந்தம் அடைந்தார்கள். ஆனால் அதுதான் ரசூலுடைய இறுதி நாள் என்பது சஹாபாக்களுக்கு நமக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலையில இருந்து அவர்களுடைய காய்ச்சல் இன்னும் கொஞ்சம் அதிகமானது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், பல கிணற்றிலே இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த தண்ணீரிலே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மயக்கல் அடைகிறாங்க. அவங்களுடைய அந்த முபாரக்கான கையை அதுக்குள்ள என்ன செய்யறாங்க, வைக்கிறாங்க. மீண்டும் என்ன செய்யறாங்க, அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடலுடைய அந்த உஷ்ணம் அதிகமாக இருந்தது. இறுதியா சொல்றாங்க, எத்தனை தீனார்கள் திரும்ப ஏதேனும் வீட்டில் இருக்கான்னு கேட்குறாங்க. ஒரு 7 தீனார் இருக்குது, அதை உடனே தர்மம் செய்து விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசியத் பண்றாங்க. அடுத்தபடியா அவங்களுடைய வீட்டில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரம் ஏன்னா அந்த விளக்கு எண்ணெய் இல்லாமல் அணைப்பு போனது. அப்போ என்ன சொல்றாங்க, மற்ற மனைவிமாரோட வீட்டில் எங்கேயாவது எண்ணெய் இருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க அந்த எண்ணெய் கேட்டால், அல்லாமே ஆணையாக யாருடைய வீட்டில் அந்த எண்ணெய் இல்லை. ரசூலுடைய அந்த வீட்டினுடைய நிலைமை இப்படித்தான் இருந்துச்சு. எவ்வளோ பெரிய தலைவர்கள் இன்னைக்கு எவ்வளோ சொத்துக்களை நம்ம விட்டுட்டு போறோம். ஆனால் கருணை உருவான காத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய வீட்டிலே எரிப்பதற்கு எண்ணெய் கூட இல்லாத நிலைமை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். ரசூலுல்லாஹ் எண்ணத்தை நம்ம விட்டுட்டு போனாங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஓரிரு ஜிப்பாக்கள், இந்த மாதிரி ஒரு என்ன ஒரு முஸல்லா, ஒரு தொழுகை விரிப்பு, ஒழு செய்வதற்கு தேவையான ஒரே ஒரு பூஜா, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன சொத்து. வேற எந்த இதுவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள், ஏழையாக வாழ்ந்து ஏழையாகவே இந்த உலகத்தை விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெறுகின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னா, ரசூலுல்லாஹ் போர் காலங்களில் போட்ட அந்த கவச ஆடை ஒரு யூதரிடத்திலே 30 படி கோதுமைக்கு அடகு வைக்கப்பட்டிருந்த நிலைமை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நேரம் இருந்தது என்பதை சஹாபாக்கள் இதாக பதிவு செய்கிறாங்க. இறுதியாக அதாவது உம்மத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த பிறகு வேற மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இந்த காட்சியை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரியக்கூடிய அந்த முற்பகல் நேரத்தில் எல்லா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் ஒன்று கூடி இருக்கிறாங்க. ஒரு சிறுவில் வெளியே ஒரு வேலை எங்கேயும் அந்த போயிருந்தாங்க. அப்போ இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னா அவங்களுடைய இறுதி அந்த நேரம் ஆயிஷா அம்மாவுடைய மடியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்த நிலையில் இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு நாவலிலிருந்து வந்த வார்த்தை அஸ்ஸலாத் அஸ்ஸலாத், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், பெண்களுடைய விஷயத்தில் அடிமைகள் விஷயத்தில் அல்லாஹ் அஞ்சிக் கொள்ளுங்கள் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவலில் இருந்த வார்த்தை வந்து கொண்டே இருந்தது. இறுதியாக பார்க்குறாங்க, அந்த வஃபாத்தாருக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆயிஷா அம்மாவுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மான் உள்ள வர்றாங்க. அவங்களுடைய பாக்கெட்டில் மிஸ்வாக் இருந்துச்சு. மிஸ்வாக் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாராவில் எப்படி பார்க்குறாங்க. அவங்க பார்த்த உடனே ஆயிஷா அம்மா அந்த பார்வையில், அதாவது ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கிற அந்த உறவுகள் எப்படி இருக்குங்கிறத அந்த கடைசி நேரத்தில் கூட அவங்க சுட்டி காட்டுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் அலியுடைய அந்த பாக்கெட்டை பார்க்க மிஸ்வாக் இருந்துச்சு. அப்போ ஆயிஷா அம்மா கேட்டாங்க, சொல்ல நாயகம் மிஸ்வாக்கு வேணுமா? ஆமான்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான ஆவலை வைக்கிறாங்க. மீண்டும் அதை கொடுக்குற பார்க்கலாம் கொஞ்சம் மிருதுவாக இல்லை. அந்த ஆயிஷா அடிக்கடி சொல்லுவாங்க, அந்த கடைசி நேரத்தில் என்னுடைய எச்சிலும் நபியினுடைய எச்சிலும் ஒன்றாக கலந்தது, கொஞ்சம் நான் மிருதுவாக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவலை வச்சு செஞ்சார் என்று அதை கொடுத்தாங்க. இறுதியாக நபி அவருடைய நாவலில் இருந்து ரஃபீக்குல் ஆலா, ரஃபீக்குல் ஆலா, உயர்ந்த அந்த தோழனை நோக்கி நான் செல்ல இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில வார்த்தைகள் சொன்னார்கள். அதோடு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உயிர் பிரிந்தது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை அற்புதமான ஒரு வாழ்க்கை. அவர்களுடைய கடைசி நேரமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்கியமான இறுதி நேரங்களாக அமைந்தது என்று சொன்னார். உண்மையிலே அதிலிருந்து நாம் நிறைய படிப்பினை பாடங்கள் பெற வேண்டும். இந்த உம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளை நாம் முழுமையாக பின்பற்ற வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ஜனாசா உங்களுக்கு குளிப்பாட்டணும் ரசூலுல்லாஹ் உபதேசம் பண்ணிட்டாங்க. ஒரு 4 சஹாபிகள் மட்டும்தான் என்னை இந்த மாதிரி என்ன செய்யணும், அதுக்குள்ள வரணும்.
உங்களுக்கு அந்த குளிப்பாட்டணும். அவங்க பேர்கள் உட்பட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இப்போ ஒரு சின்ன ஒரு வாக்குவாதம் வந்துச்சுன்னா ரசூலுல்லாஹ் அடக்கம் எங்க பண்றது, பல பேர் பல மாதிரி சொன்னாங்க. சித்திக் அக்பர் சொல்லிட்டாங்க, நபிமார்கள் எங்கே வஃபாத் ஆகிட்டார்களோ அங்கே அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் தான் இன்னைக்கு ரவுலா ஷரீஃப் நம்ம சொல்றோமே, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வீடு, ஆயிஷா அம்மாவுடைய வீடு. அங்கே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு உங்களுக்கு அந்த கபர் தோன்றுனாங்க. அந்த கபரிலே பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முற்பகல் நேரத்தில் திங்கட்கிழமை முற்பகல் நேரம் முடியும் முன்பாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். மறுநாள் செவ்வாய்க்கிழமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அடக்கம் செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய ஜனாசாவிலே யாருமே இமாமாக நிற்கணும், அவங்கெல்லாம் முதல்ல அவங்களுடைய அஹ்லு பைத் தொழுதாங்க. அடுத்தடுத்து பிறகு மற்றவர்கள்லாம் வரிசையாக நின்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகையை நிறைவேற்றினார்கள். பிறகு ரசூலுல்லாஹ் யார் உபதேசம் நசீஹத் பண்ணாங்களோ அவங்க மட்டும்தான் அங்கே போய் என்ன செஞ்சாங்க, அடக்கம் பண்ணாங்க. அந்த குழியில யார் நம்ம உருக்களை நம்ம இறக்கணும், என் உடலை வைக்கணும் உட்பட எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார் என்று சொன்னார். அப்பேற்பட்ட நபியின் உம்மத்தாகிய நாம் நம்மளுடைய அதாவது வாழ்க்கை, நம்முடைய வாழ்கின்ற வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கணும். நம்முடைய இறுதி முடிவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல சிறப்பானதாக அல்லாஹ் ஆக்கி தந்தருமானாக. மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கைக்காக வேண்டிய உலகத்திலேயே தயாரிப்பு செய்யக்கூடிய முஃமின்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.